வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸ் மெகா கோம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல். கௌதம், எதுக்கு ஏசிபி ஆபீஸ்க்கு வந்திருக்கோம்? வா சொல்றேன். அத பத்திரத்தை கொடுத்து கார்த்திகை மீட்டுடலாம்னு முடிவு பண்ணிட்டோம்ல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம ஏசிபியை பார்க்கணும்? ஏற்கனவே அஞ்சலி சொந்த தம்பியை விட பத்திரம் தான் உங்களுக்கு முக்கியமான சொல்லி சண்டை போட்டு கிளம்பி போயிருக்காங்க. இதுக்கு மேல நம்ம வெயிட் பண்ணோம்னா அவ சொன்னது உண்மைன்னு ஆயிடும். நீங்க வாங்க, உடனே நம்ம எஸ்எஸ்கே கிட்ட போய் பத்திரத்தை கொடுத்து கார்த்திகை மீட்டுடலாம். கொஞ்சம் பொறு இலக்கியா. கார்த்திக் காணாம போனது, அஞ்சலி அத வீட்டுல பிரச்சனை ஆக்குறது, திடீர்னு கார்த்திகை கடத்தி வச்சிருக்கோன்னு எவங்கிட்ட இருந்தும் போன் வர்றது, இது எல்லாமே அவசர கதியில நடக்கிற மாதிரி என் மனசுல தோணுது. எவனோ ஒருத்த மிரட்டினதுக்கு பயந்து பத்திரத்தெல்லாம் அவனுக்கு தூக்கி கொடுத்துட்டு அப்புறம் அவங்க கார்த்திகை விடலன்னா என்ன பண்றது? அதனால நாம என்ன செய்ய போறோம்ங்கறத ஏசிபி சார் கிட்ட ஒரு சஜஷன் கேட்டுப்போம். இல்ல கௌதம், இருந்தாலும் நான் சொல்றதை நீ கேளு. நீ வா, அவர்கிட்ட போய் பேசலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க கௌதம். மகேஷ் சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போகணும்னு வந்தேன். அந்த எஸ் கௌதம், என்ன புருஷனும் பொண்டாட்டியும் ஜோடியா வந்திருக்கீங்க? ஏதாவது போலீஸ் வேலையில சேர போறீங்களா என்ன? டேய், செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இங்க வந்து உட்கார்ந்திருக்கியா? உன்ன ஐயோ கௌதம், கௌதம் என்ன பண்றீங்க? கௌதம் விடுங்க கௌதம். சொல்றது கேளுங்க. என்ன பண்றீங்க? கௌதம் நிறுத்துங்க. தம்பி எங்க? கௌதம் சொல்றது கேளுங்க. டேய் சொல்றா. கௌதம் விடுங்க தம்பி எங்க? எங்க வச்சிருக்க கௌதம்? கௌதம், என்னாச்சு கௌதம்? ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? இந்த ஆளு இப்ப எதுக்கு இங்க வந்தான்? அவரோட ஃபேக்டரி ஃபங்க்ஷனுக்கு மினிஸ்டர் வரதுனால பாதுகாப்பு விஷயமா பேசிட்டு இருந்தாரு. இப்ப நீங்க எதுக்காக அவர் கழுத்தை பிடிச்சீங்க? கழுத்து பிடிச்சதோட விட்டனேன்னு சந்தோஷப்படுங்க. இது மட்டும் உங்க ஆபீஸா இல்லாம இருந்தது நடக்கிறதே வேற. கழுத்தை நெரிச்சு கொன்று போய் என் தம்பி கார்த்திகை கடத்தி கொண்டு போய் எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கான். முதல்ல அவனை விட சொல்லுங்க. என்ன சொல்றீங்க கௌதம்? என்ன எஸ்எஸ்கே, கௌதம் சொல்றது உண்மையா? சார், கார்த்திகை எதுக்காக கடத்துனீங்க? மரியாதையா அவனை விட்டுருங்க, இல்லனா பெரிய மனுஷன் கூட பார்க்க மாட்டேன், லாக்அப்ல தள்ளிடுவேன். சார், இவன் ஏதோ உளறான் சார். இவன் தம்பி கார்த்திகை நான் ஏன் சார் கடத்தணும்? எஸ்எஸ்கே நீங்க நடிக்காதீங்க. கார்த்திக் பாவம் சின்ன பையன், அவனை கடத்தி வச்சுட்டு இப்படி பிளாக்மெயில் பண்றதெல்லாம் நல்லா இல்ல. சார், புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் மர கழண்டு போச்சா என்ன? தேவையில்லாம ஏன் மேல எதுக்கு பழி போடுறீங்க? எனக்கும் இந்த கிட்னாப்புக்கும் எந்த தொடர்பும் இல்ல சார். இல்ல, இவன் பொய் சொல்றான் மகேஷ் சார். இப்பதான் இவனோட ஒரு ஆள் எங்களுக்கு போன் பண்ணி எங்க கிட்ட இருக்கிற அந்த ஆளோட பத்திரத்தை திரும்ப கொடுக்கணும், அப்படி கொடுக்கலனா கார்த்திகை கொன்னுடுவன் மிரட்டினான். ஆளை விட்டு போன் பண்ண சொல்லிட்டு இப்ப எதுவும் தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான் அந்த ஆளு. எஸ்எஸ்கே வேணாம், உங்க கிரிமினல் லிஸ்ட் பெருசாயிட்டே போகுது. இவ்வளவுதான் உங்க லிமிட். உடனே கார்த்திகை ரிலீஸ் பண்ணிடுங்க, இல்லனா உங்க மேல ஆக்ஷன் எடுப்பேன். சார் சார் சார், என்ன நம்புங்க சார், நான் இத செய்யல. எஸ்எஸ்கே, கார்த்திக் காணாம போய் அங்க வீடியோ அழுதுட்டு இருக்கு. இங்க பாருங்க, உங்க சொத்து பத்திரம் எல்லாமே ரெடியா இருக்கு. கார்த்திகை முதல்ல அனுப்பிடுங்க. ஓ, என்னோட சொத்து டாக்குமெண்ட்ஸா எங்க இருக்கு? அத கொடுங்க. நமக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் இப்பவே செட்டில் பண்ணிப்போம். அப்ப நீ முதல்ல கார்த்திகை விடு. அட என்ன பாணி, சின்ன குழந்தை மாதிரி பேசினதையே திரும்ப பேசிட்டு இருக்க. நான் தான் கார்த்திகை கடத்தலன்னு சொல்றேன்ல. எஸ்எஸ்கே வேணாம். கௌதம், நான் கெட்டதையே செஞ்சாலும் அத உன்கிட்ட நேரா சொல்லிட்டு செய்யறவன். அந்த அளவுக்கு நான் போல்டானவன், புரியுதா? நான் ஒண்ணும் உன் தம்பியை கிட்னாப் பண்ணல, இதுதான் உண்மை. ஆனா நீங்க என்னோட பத்திரத்தை கொடுக்கிற அளவுக்கு இறங்கி வந்திருக்கிறத பார்க்கும்போது கார்த்திகை நானே கடத்தி வச்சு மிரட்டிருக்கலாமோன்னு தோணுது. ஆக என் பேரை சொல்லி உங்க ரெண்டு பேரையும் யாரோ ஏமாத்த பாக்குறாங்க. போலிகளை கண்டு ஏமாறாதீர்கள், எனக்கு வேற எங்கும் கிளைகள் இல்லை. நான் தான் ஒரிஜினல். உன் தம்பிக்கு சேதாரம் ஆகிறதுக்குள்ள சீக்கிரம் போய் அவனை கண்டுபிடி. வற்றா சார், வரேன் சார். போயிட்டு எஸ்எஸ்கே நில்லு. கௌதம், அவரை விடுங்க கௌதம். எனக்கு என்னமோ கார்த்திக் விஷயத்துல எஸ்எஸ்கே இன்வால்வ் ஆன மாதிரி தெரியல. எஸ்எஸ்கேவும் இல்லனா அப்ப வேற யாரு கார்த்திகை கடத்தி இருப்பாங்க? ஐயோ என்ன கௌதம் இது, ஒரே புது குழப்பமா இருக்கு. பதட்டப்படாதீங்க,
கார்த்திகை கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். ஆ? ஆமா, உங்களுக்கு வேற யார் மேல சந்தேகம் இருக்கா? வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல். நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலையில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.